மூடியை வந்து ஸ்லைட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், அரிசிலாம் நல்லா வெந்து அப்படியே பிரியாணி வந்து நல்லா பூத்துட்டு இருக்குது. அடியில் வந்து மசாலா இருக்கும். அந்த மசாலாவை வந்து நம்ம அடியிலேருந்து எடுத்து மேலே நம்ம கிளறி விட்டுக்க வேண்டியது தான். பாருங்கள், சூப்பராக பிரியாணி வந்து நல்லா பொலன்னு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்ல வாசனை. இந்த அரிசிலையும் வந்து நம்ம வாசனை போட்டு வடித்ததுனால நமக்கு வந்து எல்லாமே நல்லா கரெக்டான வாசனை, கரெக்டான இந்த பதத்தோடு இருக்குது. அவ்வளோதான். நமக்கு இப்போது செம்படக்காய் மீன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் காரம் இல்லாமல் செஞ்சோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. மிளகாத்தூளும் அந்த மிளகாய் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. கூடவே வந்து நாங்கள் செம்படக்காய் மீனில் வந்து 65 செஞ்சுருக்கிறோம் சைட் டிஷ்ஷாக. இது ரெண்டுமே நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே போல் செம்படக்காய் மீன் கிடைச்சா பிரியாணி செஞ்சு பாருங்கள். சூப்பராக வரும் உங்களுக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள்.